வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது மாத பலன்களுக்கான நிகழ்ச்சி. ஜூன் மாதம் 2026 வருஷம் இருக்கக்கூடிய அந்த மாதத்திற்கான பலன். மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் சனி. எப்போவுமே சனி 2 இடத்துல கொஞ்சம் தொல்லை அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒன்று அஷ்டம சனி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்குது, இன்னொன்று ஜென்ம சனி உங்களுக்கு இருக்குது. தொல்லை தானே, தொல்லை இருக்க தான் செய்யும். ஹெல்த்தை பார்த்துக்கணும், தொழிலில் நிறைய இம்சைகள் அதையும் பார்த்துக்கணும், இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இப்போ இதில் ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்வு. குரு 1ஆம் தேதி வரை, அதாவது இந்த மாதம் ஆரம்பத்துக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 10ஆம் வீட்டை பார்த்துருந்தார். அதனால் தொழிலில் ஏதோ சமாளிச்சிருந்தீங்க. இப்போ அவர் பயிற்சி ஆகிட்டு என்ன பண்ணுறார், உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ என்ன ஆகும், ஹெல்த்து பெட்டராகும். ஜென்ம சனி 10ஆம் இடத்தை பார்ப்பதால் இந்த தொல்லைகளும் குறையும். அப்போது ஒரு விதத்தில் பார்த்தா குரு 10ஆம் வீட்டை பார்த்து உங்களை காப்பாற்றினார். இப்பொழுது 10ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய சனியை பார்த்து உங்களை காப்பாற்றுகிறார். நெட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இல்லை. சின்ன ஸ்பீட் பிரேக்கர் தான், ஒரு சின்ன ஜர்க்கு, அவ்வளோதான். பெரிய ஜர்க்கெல்லாம் இல்லை. அது போன்ற ஒரு தன்மை உங்களுக்கு பெரிய ரிலீஃபை கொடுக்கறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தைரியம், எப்பா குருட்டு தைரியம் பாம்பாங்க, அந்த மாதிரி ஒரு தைரியம். 3ஆம் வீட்டில் தொடர்ந்து சூரிய பகவான், அதுக்கப்புறம் 15ஆம் தேதி அவர் போகிறார். ஒரு நல்ல ஒரு 5 நாள் கேப்பு. 20ஆம் தேதி திரும்ப செவ்வாய் அங்கே வந்துடுறார். அதனால் தைரியம் நிறைந்து நிற்கிறதோடு மட்டும் இல்லை, ரிஸ்கெல்லாம் எடுப்பீங்க. வடிவேல் சொல்கிற மாதிரி ரிஸ்க் எடுக்கலாம், எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி, அந்த மாதிரி ஜாலியாக இருப்பீங்க. 4ஆம் வீடு சுகஸ்தானம். ஆரம்பத்துலேருந்து புதனும் சுக்கரனும் இருந்தால் கொடுத்த வச்ச ஆளியாவாங்க. அதுதான் நீங்கள். எல்லா சௌக்கியங்கள் சந்தோஷங்கள் நிறைந்திருக்கும். வீட்டில் நல்ல ஃபங்க்ஷன்ஸு, கலகலகலன்னு இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பான ஒரு விஷயம், 1ஆம் தேதி முதல் 5இல் போகிறார் குரு. குரு 5இல் போனால் என்ன, உச்சம் வேறு. குரு யார், உங்கள் ராசிநாதன் 10 கூடையவன், தொழிலுக்கு அதிபதி. தொழிலில் பதவி உயர்வு, பெருமை, புகழ். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, நான் ஒரு சாதாரண ஆள், என்ன திடீர்னு விஜய் கண்ணில் பட்டேன், என்னை நில்லையான்னு சொல்லி நான் எம்எல்ஏ ஆகிட்டேன். திடீர்னு கூப்பிட்றாரு, கூப்பிட்டு உனக்கு இந்த மினிஸ்டருக்கு நீ தானே இந்த ஏரியாவுக்கு மினிஸ்டர்ன்றாரு. அதுதான் உங்கள் கதை. என்ன காரணம், குரு 10ஆம் வீட்டுக்குடைய குரு, உங்கள் ராசிக்குடைய குரு 5இல் உச்சம். எதிர்பாராத உயர்வுகளையும் சிறப்புகளையும் உங்களுக்கு அள்ளித் தருவார். சரி, அது என்னெல்லாம் மிராக்கிள்ஸு. குருவோட அபூர்வமான சேர்க்கை. சுக்கிரன் 9ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதியிலேருந்து புதன் சுக்கிரன் குரு 5ஆம் வீட்டில். மனைவிக்கு பிரசவ வலி, குழந்தை பிறக்கிறது, ட்வின்ஸாக பிறக்கலாம், இல்லை ஒரு குழந்தையாகவும் பிறக்கலாம். அவன் உங்கள் குலத்தை சிறப்பிக்க வந்தவன். அப்படிப்பட்ட ஒரு குழந்தை பிறக்கும். அப்போ அப்படி பார்க்கும்போது லைஃப்பில் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறது சாதாரண வார்த்தை. அதைவிட மிக மிக சிறப்பு, தெய்வ அனுகூலத்தோடு நினைத்து பார்க்க முடியாத நன்மை பரிசு என் வாழ்க்கையில் நடக்கிறது, கிடைத்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்ஸை தர மாதமாக அது அமையுது. ஏன்னா கிரக நிலைகள் அப்படி சொல்கிறது. நல்ல மாதம், சிறப்பான மாதம், வெற்றியை தரக்கூடியதால் இருப்பதால் என்ன சொல்கிறது, ஜென்ம சனியில் ஒரு புழுக்கம், ஒரு மனசில் டிப்ரெஷனே வந்தாச்சு. ஆனால் அது எல்லாமே தீர்றது. அப்படி ஒரு சிறப்பு. நல்ல நம்பிக்கையோடு நீங்கள் இருங்கள். மிக சிறப்பான ஒரு தன்மை உங்களுக்கு ஏற்படுகிறது. கதை சொல்லுவாங்க,
10 வருஷமாக கோயில் வாசலில் அவன் பிச்சை எடுக்கிறான், போயும் சேர்ந்துட்டான். இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, ரொம்ப நல்லவர், இங்கே இருந்தால் பிச்சை எடுத்தார், இங்கேயே அவரை அடக்கம் பண்ணணுமே, பண்ணால் சிறப்புன்றாங்க. சரி, அப்படி செய்ய மாட்டாங்க, பட் கதை தானே, சரின்னு சொல்லி அந்த இடத்த தோண்டினா ஒரு பானை நிறையா பொற்காசு இருந்ததா, அது மேலே உட்காந்து பாவம் 10 வருஷம் பிச்சை எடுத்திருக்கான். இப்போ காலமும் நேரமும் எப்படிப்பட்ட மாற்றங்களை தருகிறதுங்கிறதுக்கு சொல்கிறேன். அப்போ காலம் கடந்து அவனுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றது இந்த கதையில் வருது. ஆனால் உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் பொறுமையும் நிதானத்தோடும் அப்படியே இருங்க. மிகப்பெரிய வாழ்க்கை உங்கள் முன்னால் விரியும், மலரும். அந்த ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இருப்பது அவசியம். ஏன்னா கிரக நிலவரங்கள் அவ்வளோ சிறப்பாக இருக்குது உங்களுக்கு. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.